முன்பொரு காலத்துல பீமவரம்ங்கிற கிராமத்துல முட்டாள் முத்தையா அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டான். அதனாலதான் எல்லாரும் அவனை முட்டாள் முத்தையான்னு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் முத்தையா, நம்ம புத்திசாலித்தனம் நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு ஒரு வாரத்திலேயே போனான். அங்க சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் தன்னை விட முட்டாள்னு நினைச்சு அங்க இருக்கிறது வேஸ்ட்னு சொல்லி திரும்பவும் கிராமத்துக்கே போனான். போற வழியில முத்தையா ஒரு கால்வாய பார்த்தான். கால்வாய்க்கு நடுவுல சன்னமா ஒரு பாலமும் இருந்தது. முத்தையா ரொம்ப உற்சாகமா அந்த பாலத்து மேல குதிச்சு குதிச்சு போனான். 4 குதி குதிச்சதும் அந்த பாலம் அப்படியே உடைஞ்சு போச்சு. ஒரு பாதி இந்த பக்கமும் இன்னொரு பாதி அந்த பக்கமும் உடைஞ்சு தொங்குச்சு. முத்தையா அதிர்ஷ்டவசமா தன்னோட ஊருக்கு போற பக்கம் இருக்கிற பாதியை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தான். மேல ஏற முடியாம கீழையும் தொங்க முடியாம அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்தாரு. முத்தையாவோட நிலைமைய பார்த்து, ஐயோ பாவம், இவனை பார்க்க ஒன்னும் தெரியாத மாதிரி தெரியுது, பெரிய பிரச்சனையில இருக்கான் அப்படின்னு அவர் உதவி செய்யலான்னு பார்த்தாரு. என்னை பத்தி தெரியாமலே இவர் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எப்படி இருந்தாலும் சரி, என் புத்திசாலித்தனத்தை காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தான். தம்பி, கவலைப்படாத, அந்த கட்டைய நல்லா புடிச்சுக்கோ, சரியா? நான் உன்னை பத்திரமா ஜாக்கிரதையா மேல புடிச்சு இழுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சாமியார் நின்னுக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அவர் அதுல இறங்கி நின்னுக்கிட்டு முத்தையாவை பார்த்து, தம்பி, உன் காலை என் பக்கம் காட்டு அப்படின்னு சொன்னாரு. முத்தையா கொஞ்சம் முயற்சி பண்ணி தன்னோட காலை அவர் பக்கம் கொண்டு போனான். ஹரிதாஸ் முத்தையாவோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. ஹரிதாஸ் பிடிச்ச பிடி தாங்க முடியாம வலியில என்ன பண்றதுன்னு தெரியாம முத்தையா காலை எடுத்துக்கிட்டான். அதுல அந்த ஹரிதாஸும் அவன் காலை பிடிச்சிட்டு தொங்கினாரு. பாலத்தை பிடிச்சுக்கிட்ட முத்தையாவும் முத்தையாவை பிடிச்சுக்கிட்ட ஹரிதாஸும் இப்ப தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடே தம்பி, உன்னை காப்பாத்த வந்து நானும் இப்ப ஆபத்துல சிக்கிக்கிட்டேன். தயவு செஞ்சு விட்டுடாத, 2 பேருமே கீழே விழுந்துருவோம். யாராவது வந்து காப்பாத்துற வரைக்கும் நம்ம இப்படிதான் தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஹரிதாஸ் சொன்னாரு. அப்போ முத்தையா தன்னோட காலை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்த ஹரிதாஸ பார்த்து, ஐயா, உங்க தோல் மேல என்ன போட்டு இருக்கீங்க? ஓ அதுவா, அத பூமாலன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டா முத்தப்பா. பூமாலைய கழுத்துல போட்டுக்கிட்டு பாட்டு பாடி மக்கள் கிட்ட யாசகம் கேட்பேன், அதான் என் வேலை அப்படின்னு சொன்னாரு ஹரிதாஸ். ஓ, நீங்க பாடுவீங்களா? ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்டா முத்தையா. ஏயா, நம்ம 2 பேர் உயிரும் இங்க ஊசல்ல தொங்கிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்துல உனக்கு பாட்டு வேற கேக்குதா அப்படின்னு கோபமா சொன்னாரு ஹரிதாஸ். மரியாதையா பாட்டு பாடுறியா இல்ல என் கை 2யும் விடவா அப்படின்னு மிரட்டனா முத்தையா. இவன் மூஞ்ச பார்த்தா இந்த வேலையை செய்வான்னு தோணுது. பாடுவோம். தம்பி, அந்த வேலையை மட்டும் செஞ்சிடாத, உனக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாட ஆரம்பிச்சாரு ஹரிதாஸ். என்னங்க நீங்க தாளம் போடாம பாடுறீங்க, தாளம் போடுங்க அப்படின்னு சொன்னா முத்தையா. என் கையால தானப்பா உன் காலை புடிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி என்னால தாளம் போட முடியும் அப்படின்னு சொன்னாரு. உன்னால முடியலன்னா உன் தாளத்தை என்கிட்ட கொடு, நான் வாசிக்கிறேன். அப்போ முத்தையா தன்னோட கைகள் 2யும் விட்டுட்டு தாளத்தை கேட்க போனான். 2 பேரும் அவ்வளோ தூரத்துல இருந்து தண்ணியில விழுந்துட்டாங்க. அங்க தண்ணி அதிகமா இல்லாததால 2 பேரும் மூழ்கி போகாம இருந்தாங்க. ஆனா அவ்வளோ தூரத்துல இருந்து விழுந்ததால ஹரிதாஸுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஹரிதாஸ் முதல்ல விழுந்ததால முத்தையாவுக்கு அடி எதுவும் படல. 2 பேரும் கரை ஏறி வந்தாங்க. தம்பி, கை காலெல்லாம் நல்லா அடிபட்டு இருக்கு எனக்கு, என்னால நடக்கவே முடியாது. காலுக்கு என்ன போடணும்? இந்த காசை வாங்கிக்கிட்டு போய் என்ன வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு காசை கொடுத்தாரு ஹரிதாஸ். அத வாங்கிக்கிட்டு ஹரிதாஸ் கொடுத்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனான். அங்க கடைக்காரர் தேவையான எண்ணெய கொடுத்தாரு. இதுல இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கு, உன்கிட்ட ஏதாவது சின்ன பாட்டில் இருந்தா குடு, இதையும் அதுல ஊத்திடுற அப்படின்னு சொன்னாரு. அப்போ முத்தையா சொம்ப தூக்கி அதோட அடிபாகத்தை பார்த்து அதுல ஒரு சின்ன குழி இருந்ததுனால அத கவனிச்சு, இது நூடி என்னைக்கு திரும்ப இன்னொரு கிண்ணம் இதுக்கு, இதுக்கு அடியில உள்ள குழியிலேயே ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சொம்ப கவுத்தான். அதுல இருந்த எண்ணெய் முழுக்கு கீழே கொட்டிடுச்சு. கடைக்காரர் அவனை பார்த்து இவன் ஒரு பைத்தியக்காரன் போலன்னு நினைச்சு அவன் கேட்டபடியே சொம்புடைய அடிபாகத்துல இருந்த குழியில எண்ணெய ஊத்தி கொடுத்தாரு. முத்தையா அதை எடுத்துக்கிட்டு ஹரிதாஸ் கிட்ட போனான்.
டேய் தம்பி, 1 ரூபா கொடுத்தா நீ இத்தினூண்டு எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்க. அப்படின்னு கேட்டாரு. ஐயா, இது மீதி எண்ணெய் தான், நிஜமான எண்ணெய் இதோ. அப்படின்னு முத்தையா சொம்ப மறுபடியும் திருப்பி காட்டினான். அப்போ அதுல இருந்த கொஞ்சம் எண்ணெயும் கீழே கொட்டிடுச்சு. தம்பி, இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலிய பார்த்ததே இல்ல. இதுவரைக்கும் நீ செஞ்ச உதவி போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னாரு ஹரிதாஸ். ஐயா, உங்களுக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கேன், அந்த தாளத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டான். திரும்ப இவன் எந்த பிரச்சனைய கொண்டு வர போறாங்கிற பயத்துல அவன் கேட்ட உடனேயே தாளத்தை கொடுத்துட்டாரு ஹரிதாஸ். அத வாசிச்சுக்கிட்டே என்ன மிஞ்சின புத்திசாலி யாரும் இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு பாடிக்கிட்டே துள்ளி குதிச்சுக்கிட்டு அவன் ஊருக்கு போனான். அவனை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் சிரிச்சாங்க.